இது போனி நியூஸ் அண்ட் பிரான்ஸ் செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் பிரான்ஸ் குடிமக்கள் இருவருக்கு மொத்தம் 63 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளதாக அந்நாட்டு நீதித்துறை தெரிவிப்பு. பிரான்சின் 2026ஆம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதி மசோதாவில் ஒரு புதிய மகப்பேறு விடுப்பு திட்டம் முன்மொழிவு. ஓய்வூதிய சீர்திருத்தத்தை 2028 ஜனவரி வரை நிறுத்தி வைப்பதாக பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. பிரான்சில் நிதி மசோதா அறிக்கையில் எரிபொருள் விலை விரைவில் அதிகரிக்க உள்ளதாக தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர், லண்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். உங்கள் முகம், கைரேகை, பிறந்த தினம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும். உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டனரா? கவலை வேண்டாம். மீண்டும் உங்களை வந்து சேர வசியம் செய்யப்படும். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, காதல் பிரச்சனை, திருமண சிக்கல்கள், கோர்ட்டு வழக்கு பிரச்சனை, எதிர்மறை சக்திகள், பொறாமை, கண்திருஷ்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குழந்தை சொல் பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை, மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து 100% தீர்வு அளிக்கப்படும். மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். லண்டனின் நம்பர் 1 ஆஸ்ட்ராலஜர். போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையிலுள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஈரான் பிரான்ஸ் குடிமக்கள் இருவருக்கு மொத்தம் 63 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளதாக அந்நாட்டு நீதித்துறை தெரிவித்துள்ளது. செசிலே கோஹ்லர் மற்றும் சாக் பாரிஸ் என்ற அந்த தம்பதியர் மீது பிரான்ஸ் உளவுத்துறைக்காக வேலை பார்த்ததாகவும் இஸ்ரேல் நாட்டுடன் இணைந்து செயல்பட்டதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் அவர்கள் இருவருக்கும் ஆளுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஈரான் சுமத்தியுள்ள இந்த உளவு குற்றச்சாட்டுகள் நியாயமற்றவை என்றும் ஆதாரமற்றவை என்றும் பிரான்ஸ் அரசு மறுத்துள்ளது. பிரான்சில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஈரான் நாட்டவர் ஒருவரை விடுதலை செய்ய, அத்துடன் பிரான்சுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே ஈரான் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச அளவில் கூறப்படுகிறது. பிரான்சின் 2026ஆம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதி மசோதாவில் ஒரு புதிய மகப்பேறு விடுப்பு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் குழந்தை பிறப்பிற்குப் பிறகு தாய் மற்றும் தந்தை இருவருக்கும் தலா 2 மாதங்கள் கூடுதல் விடுப்பு எடுத்துக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு பெற்றோரும் இந்த விடுப்பை ஒரே நேரத்தில் அல்லது மாறி மாறி எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் அதிகபட்சமாக 4 மாதங்கள் வரை பெற்றோர்கள் தங்கள் குழந்தையுடன் முழுமையாக நேரம் செலவிட முடியும். இந்த புதிய மகப்பேறு விடுப்புத் திட்டம் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் அறிவித்த மக்கள் தொகை மறு ஆயுதமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தற்போது பரவலாக பயன்படுத்தப்படாமல் உள்ள பெற்றோர் விடுப்பை மாற்றுவதே இதன் முக்கிய நோக்கம். இந்த புதிய விடுப்பு தற்போதைய விடுப்பை விட நல்ல இழப்பீட்டுடன் வழங்கப்படும் என அமைச்சர் ஓரோர் பெர்ஜே தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் பிரதமர் செபஸ்தியோன் லூகோர்னு ஓய்வூதிய சீர்திருத்தத்தை 2028 ஜனவரி வரை நிறுத்தி வைப்பதாக நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின்படி ஓய்வூதிய வயது 64 ஆக உயர்த்தப்படுவது நிறுத்தி வைக்கப்படும். அத்துடன் ஓய்வூதியத்திற்கான பங்களிப்புக் காலமும் மாற்றமின்றி அப்படியே இருக்கும். இந்த நடவடிக்கை 2028 ஜனவரி வரை நீடிக்கும் எனவும் பிரதமர் உறுதி செய்துள்ளார். மேலும் பிரதமர் லூகோர்னு அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து ஒரு ஓய்வூதிய மாநாட்டை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தம் தேவையானதாயினும் மக்களிடையே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது என்பதை பிரதமர் ஒப்புக்கொண்டார். மேலும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான சமூக சீர்திருத்தம் மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டு நியாயமானதாக இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். பிரான்சில் E85 வகை எரிபொருளின் விலை விரைவில் அதிகரிக்க உள்ளது. நேற்று பாராளுமன்றத்தில் வாசிக்கப்பட்ட ப்ரோஜே de loi de finance என்னும் நிதி மசோதா அறிக்கையில் இந்த விலையேற்றம் முன்மொழியப்பட்டுள்ளது. E85 என்பது 85% எத்தனால் மற்றும் பெட்ரோல் கலந்த ஒரு வீரியம் குறைந்த எரிபொருளாகும். தற்போது 0.71 யூரோக்களுக்கு விற்கப்படும் இந்த எரிபொருளின் விலை 1.20 யூரோக்களாக அதிகரிக்கப்பட உள்ளது. இதேபோல பொதுமக்களால் பெரியளவில் அறியப்படாத B100 பயோ டீசல் எரிபொருளின் விலையும் அதிகரிக்க உள்ளது. அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை கொண்டுவரப்பட்ட இந்த பட்ஜெட் இந்த வாரத்தில் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்படும் அல்லது அரசாங்கம் 49.3 சட்டமூலத்தை பயன்படுத்தி இதனை நிறைவேற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.